கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னர் ட்ரக் ஃபயர் ஆயிருச்சு பூனே பெங்களூரு ஹைவேல பலேவாடிக்கு பக்கத்துல. நல்ல வேலை, யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா ஃபயருக்கு அப்புறம் போலீஸ் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கும்போதுதான் நம்ம இந்தியன் லாஜிஸ்டிக்ஸ் இப்படி எல்லாம் மேனேஜ் பண்றாங்கன்னு கேள்வி எழுப்புச்சு. அந்த ட்ரக்ல ஒரு டைப் ஆஃப் கார்கோ மட்டும் இல்ல, கெமிக்கல்ஸ், கார்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், எல்இடி பல்புன்னு எல்லாத்தையுமே மொத்தமா போட்டிருக்காங்க. டிரைவர் ஃபயரை பார்த்ததும் ட்ரக் நிப்பாட்டிட்டு ஓடிட்டாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, இது அலட்சியம். அது ஏன்னு நான் தெளிவா சொல்றேன். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து உல்லாஸ் நகர் தானே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்க இருந்து ஒரு கெமிக்கல் கம்பெனி பெங்களூர்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டரை புக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் சேவா டிரான்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு ஸ்பெஷல் வண்டியை புக் பண்ற இடத்துல எல்லாத்தையுமே ஒரே ட்ரக்ல போட்டு காசு சேவ் பண்ண பார்த்திருக்காங்க. அப்படி நினைச்சு அவங்க பண்ண போய் தான் இப்படி ஒரு சம்பவம் ஆயிருக்கு. கெமிக்கல்ஸ் ரொம்பவே சென்சிட்டிவ். அதுக்கு ஸ்பெஷல் ஸ்டோரேஜ் வேணும், ஸ்பெஷல் கம்பார்ட்மெண்ட் வேணும், ஸ்பெஷல் ட்ரெயினர் கூட வேணும். இப்போ ஃபேப்ரிக், வுட்டு, எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லா பொருட்களும் ஈஸியா ஃபிளேமபிள் ஆன ஐட்டம்ஸ். ட்ரக் மூவ் ஆகும்போது கண்டெய்னர் ஃப்ரிக்ஷனால தான் ஃபயர் ஏற்படுத்திருக்கு. இவங்க சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணல, ஸ்பெஷல் பெர்மிட்ஸ் எடுக்கல, ஏன் மெட்டீரியலை கூட செப்பரேட் பண்ணி வைக்கல. இது ஒரு முழுமையான இணக்கு முறிவு. டிரைவர் போலீஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, கார்கோல என்ன ஏற்றினாங்கன்னே எனக்கு தெரியல, அவங்க சொன்னாங்க, நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டரும் கம்பெனி மேலதான் கேஸை சார்ஜ் பண்ணியிருக்காங்க. கெமிக்கல்ஸை ராங்கா ஹேண்டில் பண்ணதுக்கு, ஃபயர் அலட்சியமா இருந்ததுக்கு, வெஹிக்கிளை அன்சேஃப் முறையில யூஸ் பண்ணதுக்கு பாரதிய நியாய் சன்ஹிதா மோட்டார்ஸ் வெஹிக்கிள் ஆக்ட்ல சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ட்ரக் ஃபயர் ஸ்டோரி மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய ப்ராப்ளமா காட்டுது. கேஷ் சேவ் பண்ண எஸ்எம்இஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் கம்ப்ளைன்ஸை இக்னோர் பண்றாங்க. இதுல சேஃப்டி மறந்து லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டியை ரிஸ்க்ல விடுறாங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. எஸ்எம்இ கம்பெனிஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஆபரேட்டர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், கெமிக்கல்ஸ் அண்ட் ஜெனரல் குட்ஸை மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கார்கோ நேச்சரை கரெக்டா டிக்ளேர் பண்ணுங்க. ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸும் லைசன்ஸையும் வச்சுக்கோங்க. டிரைவரை ட்ரெயின் பண்ணுங்க, எஸ்பெஷலி ஹசார்டியஸ் மெட்டீரியல்ஸ்லாம் கண்டிப்பா சொல்லுங்க. கடைசியா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் சேவ் பண்ண சேஃப்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இந்த ஆக்சிடென்ட்ஸ்ல யாருக்கும் எதுவும் நடக்காதது ஒரு லக், ஆனா நெக்ஸ்ட் டைம் இந்த லக் இருக்குமான்னு கேரண்டி இல்லை. ஸோ கண்டிப்பா சேஃபா இருங்க, செக்யூரா இருங்க. நீங்க லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுஸ் இல்ல மேனுஃபேக்சரிங்ல இருந்தீங்கன்னா இது ஒரு வேக்அப் கால். சேஃப்டி அண்ட் கம்ப்ளைன்சஸ் ஆப்ஷனல் கிடையாது. நெக்ஸ்ட் ட்ரக் ஃபயர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சேஃபா இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.